வணக்கம் சென்டம் ஆப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம ஒரு சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்தியே பார்த்தோம். நேத்தி தமிழ்நாடோட புவியியல் அமைப்பு மேலோட்டம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்தியே சொல்லியிருந்தேன் அந்த சீரீஸ் சாப்டர் 1ல் ஆறுகள், தமிழக ஆறுகளை பற்றி என்னென்ன பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இது தமிழ்நாடு கையேடு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 110 சாப்டர் கிட்ட போகும். ஸோ இப்போதைக்கு நான் எடுக்க போகிற இந்த ஆறுகள் வந்து 2வது சாப்டர். இதில் என்னென்னலாம் மொத்தமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புவியியல் அமைப்பு அது சார்ந்தே ஒரு 20 சாப்டர் வரும். அப்புறம் தமிழக வரலாறு இதில் இடம்பெறும். அதுக்கப்புறம் இருக்கிற 38 மாவட்டங்கள் இதில் இடம்பெறும். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன என்விரான்மெண்ட் சைட்ஸ் இருக்குது, பார்க்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் அந்த அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் இருக்கும். ஸோ இது மொத்தமாகவே தமிழ்நாடு கையேடு சீரீஸ். இதை நீ இந்த வீடியோஸை இந்த சீரீஸை பார்த்தாலே தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிறத மொத்தமாகவே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இன்னைக்கு உண்டான இதில் தமிழ்நாடு கையேடு சீரீஸில் தமிழக ஆறுகளை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். கிட்டத்தட்ட இது 33 பேஜ் இருக்குது. வித்தின் 20 மினிட்ஸில் எடுத்துருவேன். ஓகே, வாங்க. தமிழ்நாடு ஆறுகள் எங்கெங்கெல்லாம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உருவாகுது. அது பருவமழையினால் உருவாகுது. என்ன அப்படின்னா, கேரளாவில் மழை எந்த இதில் ஆரம்பிக்குன்னா, ஜூலை 5ஆம் தேதி ஆரம்பிக்கும். அது அப் டு இந்த ஓணம் பண்டிகை முடிகிற வரைக்கும், மேபி அது செப்டம்பர் 5 அது வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வர்றது நார்த்து ஈஸ்ட் மான்சூன், அங்கே சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேவா? ஸோ அதனால மேற்கு தொடர்ச்சி மலையில் பருவமழையினால் உருவாகின்ற தான் இந்த ஆறு. ஓகேவா? அது என்ன மேற்கு தொடர்ச்சி மலையினால ஆறுகள் உருவாகுது தமிழகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாறு, பொன்னியாறு, செய்யாறு ஆகியவை தமிழகத்தின் வடக்கில் பாய்கின்றது. காவிரி வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆகிய இரு பருவங்களிலுமே மழையினை பெற்று கர்நாடகத்திலேயும் உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் கலக்குது. தமிழ்நாட்டில் எங்கே கலக்குது அப்படின்னா, இரண்டாக கலக்கும். அதாவது கொள்ளிடத்தில் காவிரி ஆறு கலக்குது. ஓகேவா? ஸோ அதுலேயும் இது ஒன்று கர்நாடகத்தில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் பாய்கிறது. இதையும் நல்லா புரிஞ்சுக்கங்க. பாலாறு, பொன்னியாறு, செய்யாறுங்கிறது தமிழகத்தோட வடக்கு பாய்கின்றது. இதெல்லாம் சென்னை. ஓகேவா? வடக்கே பாய்கின்றது. ஓகே, சென்னை அந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். காவேரி எங்கே கர்நாடகத்தில் உருவாகுது. ஓகே, கர்நாடகத்தில் உருவானாலும் தமிழ்நாட்டில் அது வந்து எண்ட் ஆஃப் த ஷோவில் முடியுது. காவேரிக்கு தெற்கே வைப்பாறு. ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. காவேரிக்கு தெற்கே வைப்பாறு, வைகை, தாமிரபரணி போன்ற முக்கிய நதிகள் பாய்கின்றது. ஸோ தாமிரபரணி ஆறு தெரியும், வைகை ஆறு எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் இந்த வைகை ஆறு எதுலேருந்து உருவாகுதுங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? பெரியார் அணையிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோமா? ஸோ அதெல்லாம் பார்ப்போம் இதில். ஓகே, தாமிரபரணி நதி திருநெல்வேலி மாவட்டத்தை வளமாக்குது. ஓகேவா? பாபநாசம், மணிமுத்தாறு போன்ற நதி திட்டங்களால் கால்வாய் பாசன பெருமளவில் நடைபெறுது. எங்கே? தாமிரபரணி நதி எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம். ஓகே, காவிரியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ தமிழகத்திலோட ஆறுகளை எல்லாமே பார்க்குறோம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. காவேரி தமிழகத்தின் மிக நீளமான ஆறு, அது உண்மைதான். அதுக்கப்புறம் இதோட கிலோமீட்டர் என்ன அப்படின்னா 760 கிலோமீட்டர். தமிழகத்தில் மட்டும் பாயறதை சொல்கிறோம். இது கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குடகு மலையில் இது உருவாகுது. அந்த இடத்த தான் தலைக்காவேரின்னு சொல்லுவாங்க. ஓகே, தலைக்காவேரி என்ற இடத்துல சொல்கிறாங்க. கர்நாடக மாநிலம் திப்பூரில் ஹேமாவதி என்ற சிற்றாரும், பைரப்பூர் என்ற இடத்தில் லட்சுமண தீர்த்தம் என்றும் சிற்றாரும் இதனுடன் இணைகின்றது. ஓகேவா? காவேரியில் இணைகிறத பாருங்க. கர்நாடக மாநிலத்தில் திப்பூரில் ஹேமாவதி என்கிற சிற்றாரும், பைரப்பூர் என்ற இடத்தில் லட்சுமண தீர்த்தம், இது இரண்டும் சேர்ந்து கலக்குது காவேரியில். இவ்வாறு பெருகி வரும் இந்த நீர் கண்ணம்படி என்ற இடத்தில் கட்டப்பட்டு கிருஷ்ணராஜசாகர், கண்ணம்பாடி என்ற இடத்தில் கிருஷ்ணராஜசாகர் அணைய, அந்த இதில் கிருஷ்ணராஜசாகர் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். எவ்ரி நைட்டு அங்கே லைட் ஷோ நடக்கும். ஸோ அது மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த அணையில். இந்த அணை தான் கர்நாடக மாநிலத்தின் காவேரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள 12 அணைகளில் மிக பெரியது. கர்நாடக இதில் காவேரிக்கு இடையில எத்தனை அணை கட்டியிருக்காங்க அப்படின்னா 12 அணை கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ கூட மேகதாதுன்னு சொல்லிட்டு ஒன்று கட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் முடியல. ஓகேவா? மைசூர் பீடபூமியை கடந்து சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சிக்கு சற்று கீழே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல். இங்கே ஒகேனக்கல்ல தான் என்ன பண்ணுவோம், போய் காவேரி நீர் நிறையா வரும்போது அங்கே போயிட்டு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்து மீன் சாப்பாடுலாம் சாப்பிட்றதா இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம். அதே ஒகேனக்கல் தான். ஓகேவா? ரொம்ப ஆழமான பகுதி கூட. சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி
இந்தியாவின் 2வது பெரிய நீர்வீழ்ச்சியாகும். இங்கு 1902ஆம் ஆண்டு நீர்மின் நிலையம் நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி இந்தியாவின் 2வது பெரிய நீர்வீழ்ச்சி. இது மைசூர் கடந்து சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சிக்கு சற்று கீழே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் வழியாக காவேரி தமிழ்நாட்டில் நுழையுது. ஸோ இந்த சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சியை பார்ப்போம். அப்புறம் கர்நாடகா மாநிலத்தில் சிவசமுத்திரம் அருவியும், தமிழகத்தில் உள்ள ஒகேனக்கல், கர்நாடகத்தில் இருக்கிற சிவசமுத்திர அருவியும், தமிழகத்தில் உள்ள ஒகேனக்கல் அருவியும் காவிரியில் உள்ள 2 அருவிகள் ஆகும். காவேரியில் எத்தனை அருவி இருக்கு? 2 அருவி இருக்கு. ஒன்று சிவசமுத்திர அருவி, காவேரியின் போக்கில் கிழக்கில் கீத மலைத்தொடரும், மேற்கில் பால மலைத்தொடரும். கிழக்குல கீத மலைத்தொடரும். இவ்விரு மலைகளுக்கும் நெருங்கும் இடத்தில் மேட்டூர் அணை கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த மேட்டூர் அணை எங்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு விஷுவலைஸா கிடைச்சிருக்கும். காவேரியின் போக்குல கிழக்குல கீத மலைத்தொடர், மேற்குல பால மலைத்தொடர், 2 மலைத்தொடர் இப்படி போற இடத்துல இங்க இடையில கட்டுறது தான் இந்த மேட்டூர் அணை. ஓகேவா? மேட்டூரிலிருந்து வெளியேறும் காவேரி எங்க வரைக்கும், எதுலேருந்து போகுது? பவானி, ஈரோடு பகுதிகளில் பாய்ந்து பின்னர் தென்கிழக்குல திசை மாறி திருச்சி மாவட்டத்தில் கிழக்கு நோக்கி ஓடுது. அதுக்கப்புறம் 6 நாளா ஏற்படுற தீவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்திரும் 2 ஆடுகளால் பிரிஞ்சு ஏற்படுற தீவு எது அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை சொல்லலாம். திருச்சி ஸ்ரீரங்கத்தை. அப்புறம் கரூருக்கு அருகில் அமராவதி மற்றும் சில சிற்றாறுகள் காவிரியுடன் இணைகிறது. அப்புறம் திருச்சி மாவட்டத்திலிருந்து காவிரி அகன்ற காவேரியாக ஓடுது. திருச்சிக்கு மேற்கே 15 கிலோமீட்டர் தூரத்துல இளமனூர் என்ற ஒரு இடத்துல கொள்ளிடம் என்ற கிளையாறு பிரிகிறது. கொள்ளிடத்தின் குறுக்கே மேலணை கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? கொள்ளிடத்துல அது வந்து வடிகால். கொள்ளிடங்கிறது ஒரு வடிகால். ஸோ அது எங்க கடலூர்ல போய் கலக்குது. ஓகேவா? சிதம்பரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் போய் கலக்குது. தென்கிளை காவிரியாகவும் வடக்கிளை கொள்ளிடமாகவும். ஸோ எங்கன்னா இந்த கல்லணை பார்த்துருப்பீங்க, அங்கதான் காவிரி பிரியும். தென்கிளை வந்து காவேரியாகவும் வடக்கிளை கொள்ளிடமாகவும் பிரிந்து ஓடும். இவை 27 கிலோமீட்டர் அப்பால் உள்ளாறு என்ற வாய்க்காலால் இணைக்கப்படுகிறது. ஓகேவா? உள்ளாற்றின் குறுக்கே வரலாற்று சிறப்புமிக்க கல்லணை கரிகாலன் சோழனால் கட்டப்பட்டிருக்கு. என்னது? இந்த முக்கம்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? காவேரி பல சிற்றர்களாக பிரிக்கப்பட்டு முக்கியமானது வெண்ணாறு. ஓகேவா? வெண்ணாறு தான் வெட்டாறு. ஸோ இதுவும் வடிகால் தான். ஓகே. தஞ்சை மாவட்டத்தின் செழிப்பிற்கு காரணமாக பல்வேறு சிற்றூர்கள் வெண்ணாற்றிலிருந்து பிரிகிறது. ஓகேவா? அப்புறம் திருவையாறு, கும்பகோணம் ஊர்களை தழுவி மயிலாடுதுறை வரும்போது காவிரியின் அகலம் குறுகின்றது. இறுதியில் தரங்கம்பாடிக்கு 16 கிலோமீட்டர் வடக்கே காவேரி பூம்பட்டினத்தில் வங்கக்கடலோடு கலக்கிறது. அது காவேரி. காவேரியின் கொள்ளிடம் நதியும் திருச்சிக்கு கிழக்கே இணைந்து ஸ்ரீரங்கம் என்ற ஆற்றுத்தீவை தோற்றுவிக்கிறதா இது. ஓகேவா? அந்த இதுக்கு அந்த ஸ்ரீரங்கம் ஆறு வந்து கொள்ளிடம், அப்புறம் வந்து காவேரி, 2த்துக்கும் உள்ளான அந்த இடையில இருக்கிற ஊர் தான் வந்து, அந்த தீவு தான் வந்து, ஆற்றுத்தீவு தான் வந்து ஸ்ரீரங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சொல்லுவாங்க. அப்புறம் காவிரி நதி பிரச்சனை, நீர் பிரச்சனை என்னென்ன அது தெரியணும் இல்லையா? தமிழக ஆறுகளை பத்தி பார்க்குறோம். காவேரி நதிநீர் பிரச்சனை என்பது தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகருக்கும் இடையிலான நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை தான் இது. ஓகேவா? இது எப்பயிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? 1982, 1992, 1924 ஆகிய ஆண்டுகள்ல சென்னை மாகாணத்திற்கும் மைசூர் மாகாணத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. ஓகேவா? நிகழ்ந்த இருவேறு முரண்பாட்ட ஒப்பந்தங்கள்ல, அதாவது 1999 முக்கிய காரணமும் இதாக கருது. என்னன்னா, நதிநீர் பிரச்சனையில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பானபடி 1990ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி காவேரி நடுவர் தீர்ப்பாயத்தை அமைச்சிருக்காங்க. ஓகேவா? 3 உறுப்பினர் கொண்ட இந்த தீர்ப்பாயத்தை தலைவராக நீதிபதி சித்ததோஷ் முகர்ஜி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தீர்ப்பாயம் டெல்லியில் அமைக்கப்பட்டிருக்கு. நதிநீர் பிரச்சனை தொடர்பாக நடுவர் மன்ற தீர்ப்பாயம் தனது இடைக்கால தீர்ப்பை 1991 ஜூன் 25 வழங்குது. இந்த தீர்ப்புல மத்திய அரசின் டிசம்பர் 11 படி வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேவா? என்னன்னா, இது வந்து 1000 வருஷத்துக்கு குத்தகை விட்டதான் காரணம். அதுக்கப்புறம் நடுவர் மன்ற தீர்ப்பாய முடிவின்படி பிரதமர் தலைமையிலான 1994ஆம் ஆண்டு காவேரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் சேர்ந்த முதல்வர்கள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம்
காவிரி நதிநீர் ஆணையமும் காவிரி கண்காணிப்பு கமிட்டியும் பெரிய அளவில் செயல்பாடுகளை காட்டாத நிலையில் காவிரி நடுவர் மன்றம் தனது இறுதி தீர்ப்பை 2004ஆம் ஆண்டு வெளியிட்டது. என்னென்னு வெளியிட்டாங்க அப்படின்னா, தமிழகம் ஆண்டுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 419 பில்லியன் கன அடி நீரும், ஓகேவா, கர்நாடகம் 260 பில்லியன் கன அடி நீரும், கேரளா 30 பில்லியன் கன அடி நீரும், புதுச்சேரிக்கு 7 பில்லியன் கன அடி நீரும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பாயம் 2007 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது கர்நாடகா தமிழகத்திற்கு வழங்கி வரும் நீரின் அளவானது 192 பில்லியன் கன அடி தான் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் காவிரி நதிநீர் பிரச்சனை. அப்புறம் வைகை நதி. வைகை நதிங்கிறது எங்கே இருக்குது? தெற்கில் இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஏலக்காய் மலை, வெள்ளிமலை பகுதிகளில் உள்ள வருஷநாடு பள்ளத்தாக்கில் சிறு சிறு ஓடைகளாக தோன்றி பின்பு கம்பம் பள்ளத்தாக்கில் ஒன்று சேர்ந்து பெரிய நதியாக உருவாகுது. ஓகேவா? வைகை நதி கம்பம் பள்ளத்தாக்கிலிருந்து தென்கிழக்காக சோழவந்தான், மதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் வழியாக ஓடி ராமநாதபுரத்துக்கு அருகில் உள்ள பெரிய கண்ணமாயை அடைந்தவுடன் இது பாக் ஜலசந்தியில வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஓகேவா? ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு அருகில் இதன் குறுக்காக வைகை அணை கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? எங்க வைகை அணை கட்டிருக்கு? மேட்டூர் டேம், காவேரியில மேட்டூர் அணை. அதுக்கப்புறம் இங்க தேனி இதுல ஆண்டிப்பட்டிக்கு அருகில் இதன் குறுக்காக 1958ஆம் ஆண்டு காமராஜரால் கட்டப்பட்ட அணை தான் வைகை அணை. இந்த அணை தான் மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல நீர் ஆதாரமாக விளங்குகிறது. ஓகேவா? வைகையின் மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னா 250 கிலோமீட்டர். சுருளி ஆறு, தேனி ஆறு, வராக நதி, மஞ்சள் ஆறு, முல்லை ஆறு போன்ற இதான் முக்கிய உப நதி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு இதாக எழுதி வச்சுக்கங்க. 1886 ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தப்படி கேரளா தமிழக எல்லையில் பெரியாற்றின் குறுக்கே முல்லை பெரியார் அணை கட்டப்பட்டது. ஸோ இது மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாக்கப்பட்டு ஒரு குடையின் மூலம் நீரானது வைகையில் விடப்படுது. ஓகேவா? இது முல்லையாறு போடி மலையில் தோன்றிய கோட்குடியாறு, சின்னாறு, கூவிலங்காறு, முத்துக்கொம்பையாறு போன்றவற்றை தன்னுடன் இணைத்து என்ன பண்ணுது? தேனிக்கு கீழ்புறத்தில் மூணாறுக்கு தெற்கில் வைகையுடன் இணைந்து விடுகிறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. பழனி மலையிலிருந்து வரும் வராக நதி, கொடைக்கானலிருந்து வரும் பாம்பாறு ஆகிய எல்லாமே எங்க வைகையில தான் கலக்குது. ஓகேவா? வராக நதி, கொடைக்கானலிருந்து வர்ற பாம்பாறு ஆகிய இரண்டும் வைகையுடன் இணைகின்றது. அப்புறம் பாம்பாற்றில் கொடைக்கானலின் சரிவில் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த நீர்வீழ்ச்சியும் பார்த்துக்குங்க. அப்புறம் சோமசுந்தர பெருமாள் தாகத்தை தணிப்பதற்காக கோடிட்டு வைகை என்ற கட்டளையிட வைகை பெருக்கெடுத்து ஓடி குண்டோதரன் இதெல்லாம் வரலாறு. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிய வேணாம். அப்புறம் வைகை இது முடிஞ்சு போச்சு. ஓகே. தாமிரபரணி ஆறு இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பொதிகை மலையில் உற்பத்தி ஆகிறது. பொதிகை மலை. ஸோ 120 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ஆறு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பாய்ந்து இறுதியில் புன்னைக்காயல் என்ற இடத்துல வங்கக்கடல்ல கலக்குது. சங்க இலக்கியங்களை இதன் பெயர் பொருணை, பொருதல், பொருணை, தன் பொருத்தம் என்று வழங்கப்பட்டு இது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய இரு இதுலையுமே மழை தண்ணீர் பெறுது. பருவ காலங்களிலுமே மழை பெறுதல் ஆண்டு முழுவதும் நீரோட்டங்கள் காணப்படுது. எதுக்கு அப்படின்னா தாமிரபரணிக்கு. சிறப்பான குற்றாலச்சாரல்கள் தாமிரபரணி தோன்றும் பகுதியில் காணப்படுது. இது பாபநாசத்திற்கு அருகில் பான தீர்த்தம் என்ற பெயரில் இருள் சூழ்ந்த காடுகளுக்கிடையே ஓடுது. ஓகேவா? பான தீர்த்தத்திற்கு கீழே தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே பாபநாசம் அணை மேலணை கட்டப்பட்டிருக்கு. ஓகே. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அணை இருக்கு. மேய் அணையிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் கீழணை கட்டப்பட்டிருக்கு. பாபநாசம் மின்சக்தி நிலையத்திற்கு நீர் எடுத்து செல்லப்படுறதும் இங்கேருந்தான். மணிமுத்தாறு, பேயாறு மற்றும் சிற்றாறு போன்றவை இதன் முக்கிய உப நதி இதெல்லாம். ஓகே. அப்புறம் முல்லை பெரியாறு அணை இதுதான் பிரச்சனை. கேரளாவுக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனை இதுதான். இது என்னன்னு பார்த்துருவோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி கேரளாவில் பாயும் பெரியாற்றின் மீது
கட்டப்பட்டுள்ள அணையை முல்லை பெரியாறு அணை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது தமிழகம் கேரளா எல்லையில் அமைந்திருக்கு. கட்டப்பட்ட முல்லை பெரியாறு அணை இடம் கேரளாவுக்கும் அணை தமிழகத்திற்கும் உரியது. அதுதான் இங்க பிரச்சனையே. தமிழக பொதுப்பணித்துறை இந்த அணையை வந்து பராமரித்து வருது. 1886ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு சென்னை சமஸ்தானத்திற்கும் மாகாணத்திற்கும் இடையே அணை கட்டுவதற்கான ஒப்பந்தம் போட்டு 999 ஆண்டுகள், 1000க்கு 1 வருஷம் கம்மி, சென்னை மாகாணத்திற்கு குத்தகைக்கு விட்டப்பட்டது தான் இதோட பெரிய பிரச்சனையே. இப்போ என்னன்னா நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. 1995ஆம் ஆண்டு ஜான் பென்னி குக் இந்த அணையை கட்டினார், பெரியார் அணையை. ஓகேவா, 1893ல் 60 அடி உயரத்திற்கு, பின்பு 1894ல் 94 அடி உயரத்திற்கும், 150 அடி உயரத்திற்கும் அணையை கட்டி முடிக்கப்பட்டது. யாரால? பென்னி குயிக்னால. ஸோ இந்த அணையை அப்போதைய சென்னை மாகாண ஆளுநராக யார் இருந்தாங்க அப்படின்னா வென்லாக் பிரபு இருந்தார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, வென்லாக் இருந்தார் சென்னை மாகாண ஆளுநராக. இந்த அணையிலிருந்து வெளியேற நீர் முல்லை ஆறாக தேனி மாவட்டத்தின் முக்கிய நகரங்கள் வழியாக பாய்ந்து பின்னர் தேனி நகருக்கு கிழக்கில் வைகை ஆற்றுடன் கலந்து வைகை அணையின் ஆதாரமாக விளங்குறதே இந்த முல்லை பெரியாறு அணை தான். ஓகேவா, ஏன்னா வைகை அணையை பற்றி, வைகை நதியை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இதன் பின்பு மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளை நிவர்த்தி பண்ணுறது இந்த முல்லை பெரியாறு அணை தான். இந்த அணையின் உயரம் 155 அடி. ஓகே, இதன் கொள்ளளவு 15.5 டிஎம்சி. இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தேக்கடி வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. ஓகேவா, முல்லை பெரியார் அணை பிரச்சனை என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. 1979ல் மலையாள மனோரமா இதெல்லாம் ஒரு விஷயத்த வெளில வந்தது. என்ன வந்தது அப்படின்னா, அணைக்கு ஆபத்து என்ற செய்தியை பரப்பியது. உடனே கேரள அரசு அணையின் நீர்மட்டத்தை அளவு 152 அடியிலிருந்து 146 அடியாக குறைக்க வேணும்னு சொன்னது. ஓகேவா, இது என்னதான் தமிழக அரசு போய் அது கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னாலும் அவங்க பயந்து அதை பண்ணதான் மாட்டாங்க. கேரளா மக்களின் அச்சத்தை போக்கும் பொருட்டு தமிழகம் அணையை வலுப்படுத்தியது. பின்பும் கேரளா அரசு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. ஸோ இந்த உச்சநீதிமன்றத்தை சென்ற பொழுது உச்சநீதிமன்றம் 2006ஆம் ஆண்டு என்ன தீர்வுனா 142 அடி வரை நீர் மட்டத்தை உயர்த்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க கேட்கல. ஆனால் கேரள அரசு இதை ஏற்கவில்லை. மாறாக புதிய அணை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில 2010 பிப்ரவரி 18 முல்லை பெரியாறு பிரச்சனை தொடர்பாக விசாரணை நடத்துவது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏஎஸ் ஆனந்த் தலைமையில 5 உறுப்பினர் கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவை நியமிச்சு இதை தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த குழுவில் கேரளா மாநிலத்தின் பிரதிநிதியாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கேடி தாமஸ், தமிழகத்தின் பிரதிநிதியாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஏஆர்எஸ் லட்சுமணன் ஆகியோர் இந்த நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேவா, இதுதான் பிரச்சனையே. தென்பெண்ணை, இது கர்நாடகா மாநிலம் கோலார் மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை கர்நாடகா மாநிலம் கோலார் மாவட்டத்தில் உள்ள நந்தி துர்க்கத்திற்கு தென்கிழக்கில் சென்னராயன் பேட்டா என்ற இடத்தில் உற்பத்தி ஆகிறதான் இந்த தென்பெண்ணை ஆறு. இது எங்கெங்கெல்லாம் பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டம் வழியாக பாய்ந்து இறுதியில் கடலூருக்கு அருகில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. எது அப்படின்னா தென்பெண்ணை ஆறு. தமிழகத்தில் இதன் நீளம் 320 கிலோமீட்டர். கிருஷ்ணகிரிக்கும் அருகில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் என்னும் இடத்திலும் இதன் மீது அணைகள் கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா, பாலாறு, தென்பெண்ணை முடிஞ்சோன்னா பாலாறு. இது கர்நாடகா மாநிலத்தில் கோலார் மாவட்டத்தில் நந்திதுர்க் என்ற இடத்தில் உற்பத்தி ஆகுது. பாலாறு, தென்பெண்ணையாறு அங்கதான் உருவாகுது. நந்திதுர்க்கு 342 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதி கர்நாடகத்தில் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 93 கிலோமீட்டரோ தூரமோ, ஆந்திராவில் 33 கிலோமீட்டர் தூரமோ, தமிழகத்தில் 222 ஓகேவா கிலோமீட்டர் தூரமும், சென்னைக்கு தெற்கில் வயலூர் என்ற இடத்தில் வங்கக்கடலுடன் இது கலக்குது. செய்யாறு இதன் முக்கிய உபநதி. ஓகேவா, ஸோ பாலாறு பார்த்தாச்சு, தென்பெண்ணை பார்த்தாச்சு. பாலாறுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ அதுவும் தெரியணும்ல. பாலாற்ற பருவ காலங்களில் மட்டுமே நீர் வரத்து அருகே காணப்படுறதுனால என்ன பண்ண தமிழக வட மாவட்டங்களான வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், சென்னை ஆகிய பாலாற்றில் பயன்பெறுது. ஓகேவா, தமிழக எல்லையை ஒட்டி குப்பத்திற்கு அருகில்
கணேசபுரம் என்ற இடத்தில் பாலாற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டிருக்கு. ஓகே, இந்த ஆந்திர அரசு முனைப்பாக உள்ள இந்த அணையை கட்டுறதுனால தமிழகத்திற்கு வரும் ஆற்றின் நீரை வெகுவாக குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு மேற்கொண்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாவட்ட மக்கள் தண்ணீருக்காக திண்டாடும் நிலையும் ஏற்பட்ட தமிழக அச்சப்படுவதால் இந்த பிரச்சனையை பாலாறு பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்புறம் அடையாறு இப்போ சாக்கடையாரா மாறிவிட்டது. ஓகேவா, இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அடையாறு தெரியும். இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் ஏரியில் உற்பத்தி ஆகிறது. எது அடையாறா? ஓகே, இப்பெல்லாம் வெள்ளம் வந்தா ஏன் வந்து அடையாறு ஆறு வந்து வெள்ளமா வருதுன்னா செம்பரம்பாக்கம் ஏரி ஃபுல்லாயிடுச்சுன்னா அது திறந்து தான் விடுவாங்க, அது மூலயமா வரும். காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் 42 கிலோமீட்டர் தோடி சென்னையில் அடையாறு என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கடக்கிறது. கோட்டுப்புறத்துக்கிட்ட அமராவதி பழங்காலத்தில் அன்பொருணை என அழைக்கப்பட இந்த நதி காவேரியோட உபநதி தான் இது அமராவதி. இது தமிழக கேரளா எல்லையில் பழனி மலைக்கு இடையில் உள்ள மஞ்சம்பட்டி பள்ளத்தாக்கில் உற்பத்தி ஆகுது. உடுமலைப்பேட்டையில் உள்ள அஜந்தா பள்ளத்தாக்கில் இந்த நதியுடன் கள்ளப்புறம் நதி இணைகிறது. இதன் மூலமா எந்த ஆறுனா அமராவதி ஆற அன்பொருணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1958ஆம் ஆண்டு இதுக்கு அமராவதி அணைன்னு கட்டப்பட்டிருக்கு காமராஜரால். ஓகேவா, கரூர் அருகே இது காவிரியுடன் கலக்கிறது. அப்புறம் பவானி ஆறு நல்லா தெரியும், செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் தமிழகம். காவிரியின் உபநதியான இது தமிழகத்தின் 2வது பெரிய நதி பவானி நதி. இது நீலகிரியில் உள்ள குந்தா மலைப்பகுதியில் தோன்றி மேற்கு நோக்கி கேரளா மாநிலத்தின் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள அட்டப்பட்டி பள்ளத்தாக்கில் பாய்ந்து அங்குள்ள முக்காலி என்னும் இடத்தில் கிழக்கு நோக்கி நீலகிரி மாவட்டத்தில் பாய்ந்து மீண்டும் தமிழகத்திற்குள் வருகிறது. ஓகேவா, குந்தா மலைப்பகுதி, இதை மறந்துடாதீங்க. இது 217 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த தமிழக கேரளா எல்லையில் தமிழகத்திலிருந்து கேரளம் நோக்கி பாயும் பவானி ஆற்றை மேல் பவானி அணை மூலம் தடுத்து பக்தவச்சலம் சாகர் நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ இவ்வளவு தூரம் நம்ம தமிழக ஆறுகளில் இவ்வளவு ஸ்டோரி இவ்வளவு இது இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். ஓகேவா, ஈரோடு மாவட்டத்தில் பவானியுடன் மோயாறு கலக்கும் இடத்துல பவானி சாகர் அணை கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா, இந்த பவானி சாகர் மேட்டூர் டேம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ எத்தனை அணையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் லிஸ்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் செய்யாறு, இது பாலாற்றின் துணை நதி. இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓடும் ஒரு முக்கிய பருவகால நதி. ஓகேவா, பாலாறு, செய்யாறு, அப்புறம் சிற்றாறு மற்றும் அது 5 உபநதிகள் என்ன திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குற்றால மலையில் உற்பத்தி ஆகிறது இந்த சிற்றாறு. இது தாமிரபரணியில் முக்கிய உபநதியாகவும் கருதப்படுது. அப்புறம் கூவம் நதி, இது திருவள்ளூர் மாவட்டம் கூவம் என்ற இடத்தில் உற்பத்தியாகி 65 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடி சென்னை சேப்பாக்கத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது தான் இந்த கூவம் ஆறு. இது சென்னை நகருக்குள் 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு இது பாயுது. ஓகே, சென்னையில் உள்ள தீவுத்திடல் இந்த நதியின் போக்கில் அமைந்துள்ள ஒரு தீவு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கன் தீவை பார்த்தோம். 2வது தீவு எது அப்படின்னா சென்னையில் உள்ள தீவுத்திடல் இந்த நதியின் போக்கில் அமைந்துள்ள ஒரு தீவுத்திடல். இந்த தீவுல தான் சென்னை மாகாண ஆளுநராக இருந்த சர் தாமஸ் முன்ரோவின் சிலை வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் முக்கிய நதிகளும் அவற்றின் நீளங்களும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது இருக்கு? காவேரி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, 760 கிலோமீட்டர். தென்பெண்ணை ஆறு 396 கிலோமீட்டர். பாலாறு 348 கிலோமீட்டர். தென்பெண்ணை தான் பவானின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வைகை 258 கிலோமீட்டர், பவானி 210 கிலோமீட்டர், தாமிரபரணி 130 கிலோமீட்டர். ஓகேவா, இது பவானின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, வெண்ணாறு, இதுதான் வெட்டாறு. இது காவிரியின் உபநதின்னு சொல்லலாம். இது திருச்சி, தஞ்சை ஆகிய ஊர்களின் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடா கலக்குது. இது பண்டைய சோழர் காலத்தில் நீர்வழி போக்குவரத்து பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் கெடிலம் நதி, இது எங்க இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் பாய்ந்து தேவாரம் போன்ற பக்தி இலக்கியங்கள்ல இந்த கெடிலம் நதி இடம்பெற்றிருக்கு. அப்புறம் கொள்ளிடம், இதுவும் ஒரு வடிகால் தான். இது காவிரியின் உபநதியாகும். திருச்சிக்கு அருகே மேலணை என்ற இடத்தில் காவிரியிலிருந்து பிரிந்து வடக்கே சென்று பின்னர் தஞ்சை, நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களில் கிழக்கு நோக்கி ஓடி பரங்கிப்பேட்டைக்கு அருகே 5 கிலோமீட்டர் தூரத்துல வங்காள விரிகுடாவில் இது கலக்குது. ஓகேவா,
சிதம்பரம் நகரம் இவ்வாற்றின் கரையில் உள்ள புகழ்பெற்ற இடம், கொள்ளிடம். ஓகே. முடிகொண்டான் நதி, இது காவேரியின் உபநதி. அந்த உபநதி இந்த பாபநாசத்திற்கு அருகில் காவிரியிலிருந்து பிரிந்து 50 கிலோமீட்டர் தூரம் ஓடி திருவாரூர் மாவட்டத்தில் முடிகொண்டான் நகருக்கு அருகில் திருமலராஜனார் நதியில் இணைகிறது. இது திருமலராஜன் நதி குடமுரட்டி ஆற்றின் உபநதியாகவும் சொல்லப்படுது. அப்புறம் நாடேரி நதின்னு சொல்லுவாங்க. இது ஆந்திர மாநிலம் புத்தூரில் உள்ள வெளிகொண்ட மலையில் உற்பத்தியாகி நெல்லூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் வழியாக 100 கிலோமீட்டர் தூரம் ஓடி பக்கிங்ஹாம் கால்வாய், ஓகேவா, இந்த மதராசபுரம் தான் பார்ப்போம். பின்னர் எண்ணூருக்கு அருகில் வங்கக்கடலில் கலக்கிறது தான் இந்த நாடேரி நதி. அப்புறம் நம்பியாறு நதி, இது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி தாலுக்காவில் பாய்கிறது. இதன் நீளம் 45 கிலோமீட்டர் தூரம் தான். ஸோ நிறைய சிற்று நதியெல்லாம் இருக்கு. அப்புறம் பரட்டையாறு, தாமரையாறு ஆகியன இதன் துணை ஆறுகளாகவும் கருதப்படுது. மகேந்திரகிர மலையின் அடிவாரத்தில் இந்த ஆறுகள் சேர்கின்றது. அப்புறம் நன்கஞ்சி ஆறு, இது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி தாலுக்காவில் பாயும் இந்த நதி அமராவதி நதியின் உபநதியாகவும் கருதப்படுது. அப்புறம் நொய்யல் ஆறுங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வெள்ளையங்கிரி மலை பகுதியில் உற்பத்தியாகும் இந்த கோயம்புத்தூர் பகுதியில் உள்ளதான் இந்த நொய்யல் ஆறு, ஓகேவா. ஈரோடு மாவட்டம் வழியாக பாய்ந்து நொய்யல் கிராமத்தில் காவேரியில கலக்கிறது தான் இந்த நொய்யல் ஆறு. அதுக்கப்புறம் திருப்பூர் நகரம் இந்த நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு இந்த நொய்யல் ஆறு, ஓகேவா. அதுக்கப்புறம் சாயப்பட்டறை கழிவுகளால் மிகவும் பாதிக்கப்பட்டது இறந்த ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது தான் இந்த நொய்யல் ஆறு. ஸோ தமிழகத்தில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை இவ்வளவு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பரளி ஆறு, இது மகேந்திரகிரி மலையில் உற்பத்தியாகி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாய்கின்ற இதன் குறுக்கே பெருஞ்சாணி அணை கட்டப்பட்டிருக்கு, ஓகேவா. பெருஞ்சாணி என்ற அணையும் கட்டப்பட்டிருக்கு. இதன் குறுக்கே மாத்தூர் என்னும் மலைப்பகுதியில் 1971ஆம் ஆண்டு கட்டப்பட்ட தொட்டி பாலம் ஆசியாவிலேயே மிகவும் உயரமான, இது யூடியூப்ல கூட பார்த்துருப்போம், காமராஜரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொட்டி பாலம் ஏன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அளவுக்கு நினைக்கிறேன், பாலத்திலேயே ஆறு ஓடும். அது எந்த ஆறு அப்படின்னா பரளி ஆறு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பரம்பிக்குளம் ஆறு, இது கோவை மாவட்டத்தில் உற்பத்தியாகி இது சாலக்குடி நதியின் 4 உபநதிகளில் ஒன்று. இந்த நதியின் குறுக்காக ஆனைமலையின் பரம்பிக்குளம் அணை கட்டப்பட்டிருக்கு, ஓகேவா. அப்புறம் பைக்காரா நதி, இது எங்க இருக்கு, ஊட்டி போனவங்க எல்லாருக்குமே தெரியும் பைக்காரா டேமு. இது நீலகிரி மாவட்டத்தின் மிகப்பெரிய நதி. இது பழங்குடிகளான தோடர்களின் புனித நதியாகவும் கருதப்படும். இது மூக்குத்தி மலை உச்சியில தோன்றுகிறது, ஓகேவா. ஸோ இந்த பைக்காரா நதி ஊட்டி போன எல்லாருக்குமே தெரியும். பைக்காரா அணை கட்டப்பட்டு அதை பைக்காரா டேம் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. பைக்காரா நீர்மின் நிலையம் தென்னிந்தியாவின் பழமையான நீர்மின் திட்டங்கள்ல ஒன்று. அப்புறம் இது 60 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து 1997ஆம் ஆண்டு பாரம்பரிய நீர்மின் நிலையமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு, அதாவது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜா. அப்புறம் இது தூத்துக்குடி வழியாக அருகில் மன்னார் வளைகுடாவில் கலக்கிறது, ஓகேவா, 130 கிலோமீட்டர் பாய்ந்து. அப்புறம் விசிஷ்டா நதி, இந்த விசிஷ்டா முனிவரின் பெயரால் அழைக்கப்பட்ட இந்த சேலம் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிற நதி தான் இது. சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர், தலைவாசல், அரக்காலூர், சித்தேரி ஆகிய பகுதிகள் வழியாக பாய்ந்து கடலூர் மாவட்டத்தை அடைந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது, ஓகேவா. இது விசிஷ்டா நதி. அப்புறம் வெள்ளாறு, இது சேர்வராயன் மலையில் உற்பத்தியாகி சேலம், பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து இது அதாவது பே ஆஃப் பெங்காலில் கலக்குது, வங்காள விரிகுடாவில் கலக்குது, பரங்கிப்பேட்டையில். அப்புறம் கொசஸ்தலை ஆறு, அதாவது கொடுதலை ஆறுன்னு சொல்லுவாங்க. இது சென்னை மாவட்டத்தில் பாயும் ஒரு நதி. 136 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இது டிராவல் பண்ணுது. இந்த நதி வேலூர் மாவட்டத்தில் காவேரி பக்கத்திற்கு அருகில் உற்பத்தியாகி எண்ணூர் உப்பங்கழியில் வங்கக்கடலில் கலக்கிறது, ஓகேவா. இந்த எண்ணூர்ல கலக்கிற ஆறு கொசஸ்தலை ஆறு. திருவள்ளூர் மாவட்டத்தில் இதற்கு குறுக்காக பூண்டி நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டு இந்த நீர்த்தேக்கத்திற்கு சத்தியமூர்த்தி சாகர் எனவும் பெயர் வச்சிருக்காங்க. அப்புறம் சிறுவாணி ஆறு, டேஸ்டியஸ்ட் ரிவர்னு சொல்லுவாங்க. பவானி ஆற்றின் துணை நதியான இது கோலா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள அட்டப்பாடி பள்ளத்தாக்கில் உற்பத்தி ஆகிறது, ஓகேவா. இந்த சிறுவாணி உலகின் மிக சுவையான தூய்மையான குடிநீர்
ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கிறதா இந்த நதி. கோயம்புத்தூர் நகரின் குடிநீர் தேவைகளை நிறைவேற்றுவது இந்த சிறுவாணி ஆறு தான். கோவை குற்றாலம், இது கோவையிலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோவை குற்றாலம் இந்த நதியில் அமைந்துள்ள ஒரு நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்புறம் குந்தா ஆறு. இந்த குந்தா ஆறுங்கிறது பவானியின் உபநதியாகும். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, எமரால்டு ஆகிய 2 கட்டார்கள் ஒன்றிணைந்து குந்தா தோன்றுகிறது. ஓகேவா, குந்தா ஆறுன்னு சொல்லிட்டு தோன்றுது. இது குந்தா நீர்மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்திய கனடா நாடுகளின் நட்புறவை சின்னமாக இது அவலாஞ்சி அணை, எமரால்டு அணை மற்றும் மேல் பவானி திட்டம் ஆகிய குந்தா நீர்மின் நிலையத்திற்கு நீர் ஆதாரங்களாக இது சொல்லப்படுது. அப்புறம் மோயாறு. இது என்ன அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை வன விலங்குகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதியில் மோயாறு உற்பத்தி ஆகிறது. இந்த நதியில கூடலூர் என்ற இடத்தில் மோயாறு நீர்மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே இது பவானியுடன் கலக்கும் இடத்தில் கீழ் பவானி அணை கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த மோயாறுல நீர்த்தேக்கத்திற்கு பவானி சாகர் நீர்த்தேக்கம் என்று பெயரும் பெற்றப்பட்டிருக்கு. அப்புறம் மணிமுத்தாறு, இது தாமிரபரணி ஆற்றின் உபநதி தான் மணிமுத்தாறு. திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் இந்த நதி கல்லிடைக்குறிச்சியில் தாமிரபரணி ஆற்றுடன் கலக்கிறது. மோயாறு, ஓகேவா, பேர் என்ன, மணிமுத்தாறு. இதன் மற்றொரு கிளை கோதை ஆறாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்குது. இதன் குறுக்காக 1957 மணிமுத்தாறு அணை என காமராஜர் கட்டிருக்கிறாரு. அரேபியன் சீல கலக்கிற ஒரு ஆறு எது அப்படின்னா மணிமுத்தாறு. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரேபியன் சீனா வெஸ்ட் சைடு. தமிழகத்தின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள்லாம் இது. குற்றாலம் நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. இப்போதைக்கு தென்காசி மாவட்டம். பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம், தாமிரபரணி ஆறுல. கல்யாணம் தீர்த்தம் திருநெல்வேலி, தாமிரபரணி ஆறு. ஒகேனக்கல் காவிரி ஆறு தருமபுரி. சுருளி அருவி தேனியில சுருளி ஆறு. திருமூர்த்தி அந்த அருவி திருப்பூர், அதுவும் சுருளி ஆறு தான். கும்பக்கரை தேனியில பம்பாறு. ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டின் முக்கிய நதிக்கரை நகரங்கள்லாம் எது அப்படின்னா மதுரை வைகைன்னு சொல்லுவாங்க, திருச்சிராப்பள்ளி காவேரி, ஸ்ரீரங்கம் காவேரி மற்றும் கொள்ளிடம், திருநெல்வேலி தாமிரபரணி, வேலூர் பாலாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் அமையப்பெற்ற வேறு நகரம் எது ஆறுகளால் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தமிழகத்தில் முக்கிய அணைகளின் கொள்ளளவுலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா இத்தனை அணைகள் இருக்கு. ஓகேவா. மேட்டூர் அணை 93.4 கொள்ளளவு, பவானி சாகர் 32.8, பரம்பிக்குளம் 13.4 டிஎம்சி, பெரியாறு 10.5 டிஎம்சி, சாத்தனூர் 7.1, வைகை 6.0, மணிமுத்தாறு 5.51 டிஎம்சி, பாபநாசம் 5.5, அமராவதி 4.6, பூண்டி 3.2, கிருஷ்ணகிரி. ஆக மொத்தம் எத்தனை நீர்வீழ்ச்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 நீர்வீழ்ச்சி இருக்கு. தமிழக நதிகளும் பாயும் மாவட்டங்களும் இதுதான். சென்னையில் கூவம், அடையாறு இருக்கு. அப்புறம் திருவள்ளூர்ல என்னென்ன இதெல்லாம் பாயுது, ஓகேவா. கூவம், ஆரணியாறு, கொற்றலையாறு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலாறு, அடையாறு, செய்யாறு. ஸோ வேலூர்ல பாலாறு, பொன்னியாறு. விழுப்புரத்துல கோமிகு ஆறும் பெண்ணாறும் பாயுது. கடலூர்ல தென்பெண்ணை, கெடிலம் ஆறு, அதுதான் கெடிலம் தான் கொள்ளிடம். ஸோ திருவண்ணாமலையில தென்பெண்ணை, செய்யாறு. நாகப்பட்டினத்துல வெண்ணாறு, காவிரி மற்றும் வெட்டாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ 9 திருவாரூர்ல காவிரி, குறுமுருட்டி ஆறு, பாமணி ஆறு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி, கொள்ளிடம், குடமுருட்டி, பாமணி ஆறு. பெரம்பலூர்ல கொள்ளிடம். ஸோ திருச்சிராப்பள்ளியில காவிரி, கொள்ளிடம். நாமக்கல்ல காவிரி, நொய்யல், உப்பாறு, சேலம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன ஆறுகள் பாயுது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்கு. இதை ஒரு தடவை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அணைகள், இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய அணைகள் தான். மொத்தம் எத்தனை அணைகள் இருக்கு? 29 அணை இருக்கு. ஓகேவா. அது எந்தெந்த தமிழக அணைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சது எல்லாமே மேட்டூர் அணை மட்டும் தான் தெரியும். கல்லணை தெரியும், ஏன்னா ஓல்டஸ்ட் அணை. கல்லணை எங்க இருக்கு? காவேரி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. மேலணை, கீழணை அப்படின்னு சொல்லுவாங்க, காவேரி, அது திருச்சிராப்பள்ளியில் இருக்கு.
அப்புறம் மேட்டூர் அணை காவேரி அது சேலத்தில் இருக்குது. வசிட்டா நதி அணை அது எங்கன்னா சேலத்தில். கிருஷ்ணகிரி அணை தென்பெண்ணை கிருஷ்ணகிரியில் இருக்குது. சாத்தனூர் அணை தென்பெண்ணை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. பவானி சாகர் ஈரோடு மாவட்டம் பவானி ஆறு தான். முக்கூர்த்தி அணை இது பைக்காராங்கிற அந்த நதியில் கட்டிருக்கு. அது எங்கே இருக்குன்னா நீலகிரி. முக்கூர்த்தி அணை முக்கூர்த்தி அணை முக்குராத்தி அதுவும் நீலகிரி தான். அப்புறம் குந்தா அதுவும் நீலகிரி. அப்புறம் பரம்பிக்குளம் அணை வந்து பரம்பிக்குளம் ஆற்றுல கோயம்புத்தூரில் இருக்குது. ஆழியாறு டேம் கேள்விப்பட்டிருப்போம். ஆழியாறு கோயம்புத்தூர் தான். அப்புறம் அமராவதி ஆற்றுலேயே திருப்பூரில் இருக்குது. திருமூர்த்தி அணை பஞ்சலிங்க அருவி அது மூலயமா கோயம்புத்தூரில் இருக்குது. அப்புறம் வைகை ஆற்றில் கட்டப்பட்டிருக்கு தேனி மாவட்டத்தில். சேத்துப்பாறை அணை வராக நதி தேனி. ஸோ பாபநாசம் அணை தாமிரபரணி ஆற்றுல திருநெல்வேலி மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ ஆக மொத்தம் எத்தனை அணை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 அணை. ஓகேவா, 29 அணை இருக்குது. மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. பேச்சிப்பாறை அணை அது கன்னியாகுமரி கோதையாறில் கட்டப்பட்டிருக்கு. பெருஞ்சாணி அணை பரளியாறு கட்டப்பட்டிருக்கு கன்னியாகுமரி. ஸ்ரீவைகுண்டம் அணை அதுவும் தாமிரபரணி தூத்துக்குடியில். ஸோ அப்புறம் அவலாஞ்சி அணை இது அவலாஞ்சி நீலகிரி தெரியும். சோலையாறு அணை இது சாலக்குடி கோயம்புத்தூர் வழியாக இதுலேயும் சாலக்குடியில் கட்டப்பட்டிருக்கு. மாம்பழத்துறை ஆறில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் வரட்டுப்பள்ளம் ஸோ ஈரோட்டில். அப்புறம் பூண்டி நீர்த்தேக்கம் கொற்றலை ஆறு. ஸோ எமரால்டு அணை இது நீலகிரி தான். ஸோ ஆக மொத்தம் இருக்கிற அணைகள், நீர்வீழ்ச்சி, அருவி, இருக்கிற ஆறுகள், சிற்றாறு, பெரிய ஆறு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன ஆறுகள் இருக்குது, அந்த ஆறுகள் எங்கே உருவாகுது, எதன் வழியாக ஓடுது, அந்த ஆற்றுல என்னென்ன அணை கட்டிருக்கு, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து நீர் விஷயங்களையும் இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த தமிழ்நாடு கைடு சீரீஸை ஃபுல்லாக நோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.